ஜோதிட நண்பர்கள் குழுவில் பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். அன்பின் அவர்களுக்கும் வணக்கம். சிவப்பூங்கோதை சென்னையிலிருந்து. இன்று நல்ல ஒரு அருமையான பட்டிமன்றம். தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்திற்கு பலன் உரைப்பதற்கு முக்கியம் காலபுருஷ ஜாதகமா ஜனனகால ஜாதகமா. இதுல பார்த்தீங்கன்னா, நான் காலபுருஷ ஜாதகமே என்ற தலைப்புல நான் பேச வந்திருக்கேங்க. இப்போ முதல்ல இந்த பட்டிமன்றத்துக்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் சேவல்குடி வேலன் ஐயா அவர்களுக்கும், இரு அணியிலும் பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் பேச போற தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்திற்கு பலன் உரைப்பதற்கு முக்கிய பங்கு வகிப்பது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம் தாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போது அக்குழந்தைக்கு எழுதும் ஜாதகம் அன்றைய கோச்சாரம் தான். அந்த கோச்சாரம் தான் காலபுருஷ தத்துவமே இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, அதை வச்சுதான் நம்ம பலன் சொல்றோம். முதல் பேசிக்கே அதான். அன்னைக்கு ராசி, அன்னைக்கு என்ன நட்சத்திரம், பிறகு அதை தசா புத்தியை வச்சு பலன் சொல்றோம். அப்படி சொல்லும் போது ஜாதகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்றோமான்னா இல்ல. காலபுருஷ தத்துவத்தையும் இணைச்சுதான் பலன் சொல்றோம். இப்போ ஒருத்தங்க ஒரு ஜாதகம் பார்க்க வராங்கன்னா, நீங்க அன்னைக்கு சந்திரன் எங்க இருக்காரு, அன்னைக்கு கோச்சாரம் அவங்களுக்கு சனி பகவான் எங்க இருக்காரு, ராகு கேது எங்க இருக்காங்க, சோ இதெல்லாம் நீங்க பார்த்து சொல்லலையா? அப்ப காலபுருஷ அன்னைக்கோட கோச்சாரத்தையும் அன்னைக்கு கிரக நிலையும் வச்சுதான் நம்ம கண்டிப்பா எல்லாருமே அதை வச்சுதான் நம்ம பலன் சொல்லிட்டே இருக்கோம். இப்போ ஒரு மேஷ லக்னமே வராங்க அப்படின்னா, இப்போ நீங்க சொல்வீங்க, நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க சரராசி, நெருப்பு ராசி, ஆண் ராசி, ஓடிட்டே இருப்பாங்க, நல்ல ஒரு கம்பீரமா இருப்பாங்க, நெருப்பு மாதிரி பேசுவாங்க, பயங்கர தலையா இருப்பாங்க, எதுக்குமே தலை வணங்க மாட்டாங்க, இப்படிலாம் சொல்லுவோம். ஸோ ஏன் நம்ம இப்படி சொல்றோம்னா, அதாவது மேஷத்தோட காலபுருஷ தத்துவத்தோட அடிப்படையை வச்சுதான் நம்ம இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தசாபுத்தி பலன் சொல்லும் போது அந்த பாவத்தோட காலபுருஷ தத்துவத்தை அடிப்படை இல்லாம கண்டிப்பா யாராலையும் பலன் சொல்லாம இருக்க முடியாது. அதை லிங்க் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தங்க மிதுன லக்னத்துக்கு வராங்க. மிதுன லக்னம்ன்றது அது காமத்திரிக்கோணம்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஆக்சுவலா அது மிதுன லக்னக்காரங்களுக்கு தர்ம திரிகோணம் தான். அதாவது காமத்திரிக்கோணம் தர்ம திரிகோணமா மாறுது. ஸோ அப்போ அதை ரெண்டுமே இணைச்சுதான் நாம பலன் சொல்றோம். இப்போ அவங்களுக்கு ஒரு புதன் தசையில புதன் புத்தி நடக்குது அப்படின்னுமா, இப்ப எனக்கே ஒரு ஜாதகம் வந்தது. மிதுன லக்னம் தான், புதன் தசையில புதன் புத்தி ஓடிட்டு இருந்து நான் கேட்டேன், நீங்க வீடு கட்டும் போது உங்களுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம ரொம்ப பாதிச்சு வைத்தியம் எல்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப கடன் வாங்கி வீடு கட்டினீங்களான்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஆமா நான் வீடு கட்டும்போது அம்மா ரொம்ப கை கால் வராமல்லாம் ஆயிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ இது நம்ம எதை வச்சு சொல்றோம்? ஏன்னா அவங்களுக்கு 4ஆம் இடம், மிதுன லக்னத்துக்கு 4ஆம் இடம் 6ஆம் இடமாக மாறுது. அப்ப அவங்க வீடு கட்டும்போது அவங்க தாய்க்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அவங்க ரொம்ப அதனால அவங்க செலவு பண்றாங்க. கடன் வாங்கி வீடும் கட்டுறாங்க, அம்மாக்கும் வைத்தியம் பார்க்குறாங்க. இதை நம்ம எதை வச்சு சொல்றோம்னா, கண்டிப்பா காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையில தான் இந்த பலனையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஜாதகத்துமே நம்ம அப்படி பலன் எடுத்துதான் சொல்றோம். இப்ப கும்பலக்னத்துக்காரங்க வராங்க அப்படின்னா, கும்பலக்னக்காரங்கள் முக்காவாசி 99% பார்த்தீங்கன்னா 100% அவங்க காதல் திருமணம் அதுதான் அவங்களுக்கு சக்சஸ். அதுதான் அவங்க லைஃப் நல்லா கொண்டு போகும். ஒரு சிலர் கொஞ்சம் மாறி இருக்குன்னா அவங்களுடைய டைமிங் மாறி இருக்கும், அவங்க ஜாதகம் தப்பா இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கும்பலக்னக்காரர்கள் முக்காவாசி காதல் திருமணம் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன் காதல் திருமணம் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தோட 5ஆம் இடமா மாறுது. அங்க 7, 5 அங்க கனெக்ட் ஆகுறதுனால கும்பலக்னக்காரங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே, ஏன்னா அது காலபுருஷ தத்துவோட 11ஆம் அபிலாசை நிறைவேறக்கூடிய லக்னம். அப்போ இங்க 7, 5, 11 அவங்களுக்கு கனெக்ட் ஆகுறதுனால அவங்க இயற்கையாவே அவங்க காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம விருஷ லக்னத்தை எடுத்து பாருங்க. அவங்கெல்லாம் பெண் நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெண்களால அவமானங்கள், பிரச்சனைகள்லாம் அவங்கள தேடி வரும். ஏன்னா 7ஆம் இடம் அங்க சுக்கிரனோட வீடு, சந்திரன் அங்க உச்சமாகிறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னுமே நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம காலபுருஷ தத்துவத்தை அவங்க ஜாதகத்தை கொண்டு வரும்போது, காலபுருஷ தத்துவத்தை கனெக்ட் பண்ணி சொல்லும்போது 100% அவங்களுக்கு பலன் நல்லா வருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையுமே நம்ம சொல்லும்போது ரொம்ப நல்லா பலன் உரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்க இப்போ ஒரு ஜாதகம் வரும்போது வெறும் தசாபுத்தியை மட்டும் வச்சு நீங்க பலன் சொல்றீங்களா? கண்டிப்பா கிடையாது. அன்னைக்கு கிரக நிலையை வச்சும் வர்ற நேரத்திலுடைய கிரக நிலையை வச்சு கூட நீங்க பலன் சொல்வோம்.
கண்டிப்பா சொல்லுவாங்க. பிரசன்னம்னு எடுக்கிறோம். அந்த பிரசன்னமும் பார்த்தீங்கன்னா என்ன? அதுவும் காலபுருஷ தத்துவத்தோட சேர்ந்தது தான். இன்னைக்கு கேபி வந்து ரொம்ப அ நல்லா இருக்கு. அக்யூட்டா பலன் வருது இப்படிலாம் சொல்லுவாங்க. கேபின்ற சூட்சுமம் காலபுருஷ தத்துவம் தான். அதுல லிங்க் இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துக்கு பலன் உரைக்கிறதுக்கு காலபுருஷ தத்துவ பலனே நல்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். நல்ல ஒரு பலன கொடுக்கும் என்று கூறி, எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.